கோகோ கோலா பாட்டில்ல டூத் பேஸ்ட போட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? இது ஒரு கிளீனிங் லேடி சொன்ன சீக்ரெட். கருகி போன பாத்திரத்தை ஈஸியா பளபளக்க வைக்கிற மேஜிக் இது. முதல்ல ஒரு சின்ன பாட்டில் கோகோ கோலா சுமார் 200 ml எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் டூத் பேஸ்ட உள்ள போட்டு மூடி நல்லா குலுக்குங்க. உள்ள இருக்கிற கேஸ் கொஞ்சம் அடங்கினதும் அதை ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கோங்க. அடுத்து பாத்திரம் கழுவுற லிக்விட், டிஷ்வாஷ் லிக்விட் ஒரு 3 ஸ்பூன் அதுல சேருங்க. தேங்காய் எண்ணெய் கலந்த லிக்விட்னா இன்னும் பெஸ்ட். இல்லனா வீட்ல எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இதுதான் அழுக்கு அரிச்சு எடுக்க போற முக்கிய பொருள். இது கூட வேதிவினை புரியும் போது நுர வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா 1 டம்ளர் சாதாரண தண்ணி ஊத்தி எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இப்ப நம்ம பவர்ஃபுல் கிளீனிங் லிக்விட் ரெடி. இதை ஈஸியா யூஸ் பண்ண ஒரு ஃபனல் வச்சு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ணலான்னு பாருங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி அடிப்பகுதி கருகி போன எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச அலுமினியம் தவா இருக்கா? ஐயோ போச்சேன்னு தூக்கி போடாதீங்க. நம்ம ரெடி பண்ண லிக்விட இது மேல நல்லா படும்படி ஸ்ப்ரே பண்ணுங்க. இரும்பு நார் கூட தேவையில்லை. சாதாரண ஸ்பாஞ்சில் அந்த பச்சை கலர் பக்கம் வச்சு லேசா தேய்ச்சாலே போதும். அந்த கருகின கரை எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். உள்ள இருக்கிற அலுமினியம் எப்படி புதுசு போல வெளியே வருதுன்னு பாருங்க. கடையில அதிக விலை கொடுத்து வாங்குற லிக்விடை விட இது செம்ம எஃபெக்டிவ். பாத்திரம் மட்டும் இல்ல, கருகி போன கேஸ் ஸ்டவ் பர்னர் மேலையும் இதை ஸ்ப்ரே பண்ணி தேயுங்க. எப்பேற்பட்ட பிடிவாதமான கரையா இருந்தாலும் சட்டுன்னு போயிடும். கழுவுனதுக்கு அப்புறம் புதுசு போல ஜொலிக்கும். இனிமே கருகின பாத்திரத்தை பார்த்து கவலைப்படாதீங்க. வீட்ல இருக்கிற கோக் பேஸ்ட் வச்சே இப்படி புதுசாக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.